Hi friends, welcome to Nisha Dream Studio Beauty and Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாரும் சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷஸ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம். போன தடவை நம்ம கிளாஸ்ல ஹேர் ஆயில் மசாஜ் உடைய டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பார்லர்ஸ்லேயுமே ட்ரை பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒருத்தவங்க டேண்ட்ரஃப்மே எனக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு இந்த மசாஜால் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறதும் கூட. நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கிளாஸை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அதை நீங்கள் வைக்கிறீங்கன்னா தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ நான் போடும் பொழுது அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவும் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி போடுவேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் டியர். இப்போ புதுசாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்காக வேண்டி உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துடுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு ஓகே இது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வேண்டி தான். ஏன்னா நிறைய பேர் கோர்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, சடனாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க, சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ அதனால வேண்டி நிறைய பேர் பேக் வாங்கிடுறாங்க. 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய கிளாஸஸ் அப்படி கிடையவே கிடையாது. 100% உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதால நம்மளுடைய கிளாஸஸ் உடனுக்குடனே என்னால் கண்டக்ட் பண்ண முடியலை. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்களும் தியரியாக பார்த்துட்டு இருக்கிறத ப்ராக்டிக்கலாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்காக வேண்டி வெயிட்டிங்கில் இருப்பாங்க. நிறைய அமௌண்ட் கொடுத்து படிக்கணும், நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது தான். என்ன சஜஷன் என்ன இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மேனிக்யூர் பெடிக்யூர் இதுக்கான கிட் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஓகேவா? மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறதை நான் உங்களுக்கு அகெயின் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம கிட் எப்படி வாங்கணும், அந்த கிட் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே? இதுக்கு என்னென்ன க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒருவேளை க்ரீம்ஸே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுறது, இப்படி 2 விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ க்ரீமே இல்லாமல் நம்ம வீட்டிலே எப்படி செய்ய போகிறது அப்படின்றத வீடியோவோட எண்டில் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பெடிக்யூருக்கு தேவையான கிட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே? அதுக்கு முன்னாடி நம்ம பெடிக்யூருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்க்ரப்பு பாருங்க. இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் இருக்கு. ஓகே? தேவைப்படுறவங்க கேளுங்க, உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே கால்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே? பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணுறது. இது பேக் சைடு பாதங்களில் வெடிப்பு விட்டுருக்கோம் இல்லைங்களா? இதில் பிளேடு கொடுத்துருப்பாங்க. அந்த பாதங்களில் வெடிப்பு இருக்கும். அந்த சதை மட்டும் லைட்டாக வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் லைட்டாக அப்படியே ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் இதுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே? இது எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பொடியாக உதிரும் உங்களுக்கு. அது எல்லாமே உதிரி அழகாக வந்துடும். நெயில் சாண்டியுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரஷ்ஷோடு இருக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்தே கிட்டாவே வருது. தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது ஸ்டோனு. இதுவுமே குதிங்காலுக்கு யூஸ் பண்ணுறது. குதிங்காலில் இப்படி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே?
இந்த மாதிரி ஒரு 4-5 டூல் இருந்தால் உங்களுக்கு போதுமானது. மொத்தமாக எல்லாமே வந்து வாங்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஓகே, இப்போது இது பார்த்தீங்கன்னா நெயில்ஸ்க்கு மெனிக்யூருக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இதை வந்து வச்சிடுறேன். இது வந்து எல்லாமே வந்து பெடிக்யூர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, மெனிக்யூர் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம நகங்களில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பகுதிகளில் வந்து டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகங்களில் சும்மா இருக்காமல் பல்லுகளில் இடுக்குகளில் விட்டு விட்டு கடிச்சு இந்த இடத்துல வந்து அவங்களுக்கே லைட்டாக தொட்டாலே பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்த உடனேயே வந்து கேட்டுக்கோங்க, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நகத்தில் இல்லை, எந்த ஒரு பெயினும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மெனிக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெடிக்யூர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு சுகர் இருக்கான்றதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம அந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளேட் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்துட்டு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து இது அவங்களுக்கு பிளட் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது கஷ்டமாக ஆகிடும். ஸோ வந்து அவங்களுக்கு அதிகமான வெடிப்பு இருக்குது அப்படின்னா நார்மலான ஸ்க்ரப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கலாம். இந்த பிளைடெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது வந்து மெனிக்யூருக்கு இந்த நகங்கள் இருக்குது இல்லையா, நகங்களில் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள நெயில்ஸ்லாம் வந்து நெயில் கட்டரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம இப்படி பண்ணுவோம். இந்த ஓரங்களில் இது நம்ம காலுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இதனால எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதில் எந்த ஒரு பெயினுமே நமக்கு வராது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கிட் அண்ட் நான் சொன்ன அந்த டூல் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணக்கூடிய கிட் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுலேயே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இதில் நமக்கு இருக்கும். இதுலேயே பாருங்கள், நெயில் கட்டர் இருக்குது, தெரியுதா? இதுலேயே வந்து 2-3 டைப்பில் வந்து நெயில் கட்டர் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா நெயில்ஸ், அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய இந்த நெயில் கட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லாஸ்ட் விரலில் அந்த மாதிரி சைடாக கிராஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி இது பாருங்கள், க்ராஸாக இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நெயில்ஸ் சைடில் வச்சு அப்படியே லைட்டாக மைன்யூட்டாக நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எல்லாமே வந்து ஆரம்பத்திலே நம்ம எடுக்கக்கூடாது. பெடிக்யூர் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாமே எடுப்போம். ஓகேங்களா, அப்போ தான் அந்த நகங்கள் எல்லாம் தண்ணியில் நல்லா ஊறி நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு வரும். ஓகே, இது வந்து கியூட்டிக்கல் ரிமூவர். கியூட்டிக்கல் நம்ம வந்துட்டு க்ரீம் யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கியூட்டிக்கல் போடும்பொழுது அந்த க்ரீம் போடும்போது நம்ம இந்த நகங்களில் வந்துட்டு நம்ம போடுவோம், அப்ளிகேஷன் பண்ணுவோம். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு இது நீங்கள் வாங்கினாலே இதுலேயே எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது நகங்களில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா, நான் க்ரீம்ஸ் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ நகம் இருக்குன்னா இதில் நம்ம கியூட்டிக்கல் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம், போட்டோன்னா கொஞ்சமாக எடுத்து கியூட்டிக்கல் க்ரீம் போட்டுட்டு இதில் வந்து இப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம். புரியுதா? இந்த நகத்துக்கு மேலே இருக்குல்ல, இந்த சதை இருக்குல்ல, இந்த சதையை லைட்டாக அப்படி மேலே தூக்குன மாதிரி இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் லைட்டாக, ரொம்ப அவங்க குத்தி வலிக்க வச்சிடக்கூடாது, லைட்டாக இப்படி ஃபுல்லாக. அப்புறம் இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இந்த கியூட்டிக்கல் க்ரீமை இப்படி அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக இது நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நகங்கள் இடுக்குகளில் சதை பகுதி மேலே இருக்குது, நகம் ரொம்ப உள்ளே தள்ளி இருக்குன்னா அதை வந்து அழகாக நீங்கள் இதை இந்த மாதிரி இருக்கும். அது பாருங்கள், நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், தெரியுதா? 2 பக்கம் இதுவாக இதில் இருக்கிற இந்த க்ரீமை வந்து இப்படி இதை பாருங்கள், இப்படி எடுத்து விட்டு இந்த சதை உள்ளே போடும், நகம் அழகாக வெளியில் வந்துடும். இது ஒரு டூலுமே நம்மளுடைய கை விரல்களுடைய நகங்களை அழகுபடுத்துறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதையே நம்ம கால் விரல்களுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்படி நம்ம எடுத்து விடுவோம். அப்போது இந்த சத பகுதிகள் எல்லாமே இந்த நகங்களில் இருந்து மேல் நோக்கி போகும் பொழுது அந்த நகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியும். ஓகே, அதுக்கப்புறம்
நகத்தில் வந்து மேலே வந்து கருப்படைஞ்சு போயிருக்கும். நம்ம நிறைய வெளியில் போகிறோம் வரோம், வெளியில் நிறைய நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கம்பல்சரி எல்லாருக்குமே அப்படி இருக்கும். சுத்தமாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம நல்லா ரேஸ் பண்ணி அந்த நகங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நம்ம எடுத்துடலாம். தெரியுதா உங்களுக்கு? சொர சொரன்னு இருக்கும், தெரியுதா? இந்த சொர சொரப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்த இந்த நகங்களில் இப்படி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இதை பாருங்கள், இப்படி வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க தூசி மாதிரி போகுதா, தெரியுதா உங்களுக்கு? அதனோட கண்டினியூட்டி இந்த இடத்துலயே நம்ம வந்துட்டு பண்ணலாம். இந்த இடம் இருக்குல்ல, அதாவது இந்த நகங்களுடைய மேல் பகுதி, நகங்களை வெட்டிட்ட பிறகு நான் சொல்கிறேன், இதை ஷேப் பண்ணுறதுக்காக வேண்டி. பாருங்க ஷேப் அழகாக வந்துடும். இதில் சிலர்லாம் வந்து நகங்கள் வச்சுருப்பீங்க, குழந்தைகளை சும்மா லைட்டாக தட்டினாலே வந்து கீறிடும், புரண்டிடும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து இது சேஃப்டி, ரொம்ப சேஃப்டி. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அப்படி பிடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. பாருங்கள் பிரைட் ஆகிடுச்சா? இப்போ இது வந்து ஆல்ரெடி இருந்த நகம், இந்த சைடில் இருக்கிறது இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது நல்லா பிரைட்டாக இருக்கா? ஸோ இது வந்து நான் அப்படியே நார்மலாக பண்ணி காட்டுறது. இன்னும் நம்ம கியூட்டிக்கல் க்ரீம்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து பண்ணும் பொழுது இன்னும் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறதுக்காக வேண்டி இது, ஓகேங்களா? இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எடுக்கிறதுக்கும் ஒரு டூல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நகங்களுக்குள்ளே வந்து அழுக்குகள் படிஞ்சிருக்கும், சதை பகுதி உள்ளே வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டின டூல் இது. இது இப்படி இருக்குன்னா இந்த பகுதி இருக்குல்ல, சைடு பகுதி இருக்கு இல்லையா, இதோ இந்த சைடில் வந்து இந்த அழுக்குகள் இருக்கும். இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்து விடலாம். இது எல்லாமே பொறுமையாக வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் டூலை பற்றி சொல்லிட்டேன், சரிங்களா? அந்த பாருங்கள், இப்படி லைட்டாக, ரொம்ப போட்டு ஃபோர்ஸாக குத்துணுன்னா லைட்டாக குத்துனாலே வந்து பிளட் வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப மைன்யூட்டான அந்த பகுதிகள், இது எல்லாமே நகங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இடம்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக வந்துட்டு பண்ணுங்கள், ரொம்ப பொறுமை தேவை அதுக்கு. இந்த பாருங்கள் இப்படி, இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த கருப்படைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே வந்து நல்லா பிரைட் ஆகிடும் இந்த சைடு பகுதிகள். ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து 10க்கும் மேலே இருக்கும் டூல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது தான், சரிங்களா? நெயில் கட்ரு அதே மாதிரி இந்த மாதிரி இதில் வந்து கட்டிங் பிளேட் மாதிரி தெரியுதா? ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த நகங்களுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஓகே, இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுட்டு க்ரீம்ஸை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி டூல் கிட் எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிட்ட பிறகு கம்பல்சரி இது எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் காட்டன் துணியில் ஒத்தி எடுத்து காய வச்சு மறுபடியும் இதே போலவே அழகாக செட் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அகைன் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம இந்த கிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி சுடு தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எதெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே திருப்பி அகைன் இன்னொரு வாட்டரில் முக்கி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துண்டு வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு திருப்பி அகைன் எடுத்து செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு இது பாதுகாப்பாகவும் நீங்கள் வச்சுக்கிற முடியும். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அதை வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அது எங்கே இருக்கும்னு தெரியாது. திருப்பி அதுக்காக வேண்டி அதை மட்டும் தனியாக ஆர்டர் போட்டு வாங்கணும். இல்லை நீங்கள் எனக்கு வாங்கி தரீங்களான்னு சிலர் வந்து கேட்டது உண்டு, சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்து நம்ம க்ரீமை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே அழகாக கொடுத்துருப்பாங்க, பர்ஸ் மாதிரி இருக்கும் இது, சூப்பராக. இப்போது க்ரீம் வந்து எடுத்து பார்ப்போம். க்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அதே போல தான் சேம், அது மாதிரியே தான் சேம் வரும். க்ரீமை நம்ம ஸ்க்ரப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில்
பேக் வரைக்குமே வந்துட்டு பெடிக்யூரோட க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மெனிக்யூருக்கும் சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி தான். ஸோ அதனால வேண்டி எதுவும் வந்து பெருசாக பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சும்மா போட்டாலே நிறைய பிராண்டு நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டட்லாம் கிடையாது, லோக்கலில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லேயுமே நல்ல இது இருக்குது. ஆனால் அதை நம்ம செக் பண்ணணும். அதனால தான் நான் எடுத்தோன்னே லோக்கல் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. லோக்கல்லையுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ஆனால் அதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் அதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு அது செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். யாரோட சஜஷனும் வச்சு நீங்கள் வந்து ஒரு இது வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம க்ரீம் பார்த்துடலாம்.